இப்போ கொஞ்ச நாளில் 2-3 நாளில் கொஞ்சம் லேசாக பீதியை கிளப்பிட்டாங்க. யாருக்குமே சோறு கிடைக்காதாம்னுட்டாங்க. எனக்கு தூக்கம் இல்லை. பழைய கொரோனா மாதிரி வரப்போகுது, பழைய நோட்டு செல்லாமல் வரிசையில் நின்னாங்க பாருங்க, அது மாதிரி நடக்க போகும்போது அங்கே வர்ற வழியில் போத்தா பூரா டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் பூரா மக்கள் பூரா நிற்கிறாங்க. ஹோட்டலில் பூரா அடைச்சி விட்டான். பயங்கரமான குள நடுக்கமாகி போச்சு. கேட்டால் எங்கேயோ சண்டை நடந்தால் நம்ம வீட்டில் அடுப்பு எரியாது, சோறு வராதுங்கிறான், சோறு கிடைக்காதுங்கிற அளவுக்கு ஒரு பீதியை கிளப்பிட்டாங்க இன்னைக்கு. அப்போ கூட நம்ம ஐயா தமிழக முதல்வர் ஒரு அழகாக ஒரு கடிதத்தை பிரதமருக்கு எழுதுகிறாரு. முதல்ல இந்த பிரச்சனையை நான் தயவு பண்ணி தீர்க்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அவர் சொன்னார், ஆனால் அந்த கட்சியில் கூட்டணி யாராச்சும் குரல் கொடுத்தாங்களா? ஒரு ஆள் கூட குரல் கொடுக்கல. திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா, இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிங்க. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக டேய் சொன்னவனை பூராமே காணாமடா சண்டாளைங்களா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன், எவனே சொல்கிறானோ அவன் ஆளை காணாம். எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விலாவரியாக பேசுறது வெறி சிக்கலாகி போவோம், அது வேண்டாம். நான் ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பலை. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும், எப்படிடா முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிற்கிது, பெரிய வரலாற்று படைச்சு போய் நிற்கிது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமாக அது. அதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒன்றுமே சரி கிடையாது. இப்போ இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் ஒரு 5000 ரூபா போட்டார். மக்களுக்கெல்லாம் வந்து இன்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் சொன்னான் பாருங்க, அவன் நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதில் போய் யாராவது சொல்லிட்டாங்க, 5000 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன்? மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோடு இருக்கா. இவன் அதில் அந்த அதிர்ச்சியில் திமுக அழியன்னு சொன்னவன் அதில் பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த நியூஸே வெளியே வரல. இன்னும் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருந்தா 5000 போட்டு விட்டான் தான். இதுக்கு இது என்ன பிரமாதம்? இதை விட இன்னும் நிறைய இருக்குடி மாப்பிள்ளை, இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் பண்ண போகிறார். அவர் சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழக முதல்வரை ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு இன்னும் நினைக்கிறாரு. கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசனத்தை பூரா மேடெல்லாம் பேசினே ஆகணும், பேசிக்கிட்டே இரு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டால் வேற எந்த கட்சிக்கும் இந்த பவர் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா சொல்லிடுறேங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் நம்ம ஆட்சி திமுக ஆட்சி இது இல்லாமல் கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன், தமிழ்நாடே அழிஞ்சிடும். நம்ம கட்சி இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலாக இந்த நாட்டில் ஆள்றதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. வேற யார் வந்தாலும் அன்றைக்கி தலைவர் சொன்னார் பாருங்க, ஒரு வார்த்தை அருமையாக சொன்னார். ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது வேற கட்சின்னு நினச்சிங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலி ஆகிடும். அவன் சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கு வேண்டி ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க. ஏன்னா தட்டி கேட்கறதுக்கு அந்த சைடில் எங்கேயுமே யாருமே இல்லை நம்ம கட்சியை தவிர. எந்த நெருக்கடியும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர் தான். எந்த நெருக்கடியும் எந்தனையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர் இருக்குது. அவர் ஒரு ஆள் இருக்கனால தான் தமிழ்நாட்டுக்கும் பாதுகாப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு, தமிழக பெண்களுக்கும் பாதுகாப்பு, மகளிருக்கு பாதுகாப்பு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு, எல்லா செல்வங்களுக்கும் பாதுகாப்பு. இந்த கட்சி மட்டும் இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேங்க,
என் தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நம்மளுக்கெல்லாம் கேடுகாலம் ஆயிரும், கொன்னுடுவாங்க. யார் யார் இருக்கா சொல்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. நான் அப்படியே எட்டி பார்க்க உன்னத்தை பூரா வேற மாதிரி காணலாம் தான் இருக்காங்க. நம்ம 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 வெற்றி 200க்கு மேலே நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். தங்கச்சி சொன்னாங்க பாருங்க, பரிவின் சுல்தான் அருமையாக சொன்னாங்க. 200 தூக்கி மேலே நம்ம 200ங்கிறது லட்சியம், நிச்சயம் 200க்கு மேலே இப்போ ஜெயிக்க போகிறது லட்சியம். ஆனால் அதுக்கு மேலே 34க்கு முதலமைச்சர் யாருன்னா நம்மால் தான், நம்ம தலைவர் தான். 34 தான், 234 200 நம்ம ஜெயிப்போம். அந்த 234 பாருங்க, அதுக்கு நம்ம தான் முதலமைச்சர். ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு பாருங்க, இந்த விழா நடக்குது பாருங்க, இது சத்தியமாக இந்த விழா வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நடக்கிற விழா கிடையாது. 2024 அடுத்த முதலமைச்சராக அவர் வரப்போறார் பாருங்களா, அதுக்கு பரிசா கொடுக்க போகிற விழா அந்த விழா. நான் இப்பயே அவருக்கு வாழ்த்து சொல்லினேன். 2வது முறையும் அவர் சிஎம் ஆகி உட்கார்ந்து மக்களுக்கு இன்னும் அள்ளி இறப்பார் பாருங்க. மக்கள் நல்லா அப்படி செழிப்பமாக வாழ வைக்கக்கூடிய ஒரே தலைவர் அவர். அவருக்கு இன்னைக்கு இதை நம்ம பரிசாக கொடுக்கணும். நம்ம எல்லா மக்களும் சேர்ந்து, இது மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான், மக்கள் ஜனங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இவர் தான் முதலமைச்சர், இவரை விட்ட ஒரு ஆள் இல்லைங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும், எல்லா தாய்மார்களும் தெரியும். இது இந்த விழாவுக்கும் சேர்த்து நடக்கக்கூடிய நம்ம பரிசாக கொடுக்கக்கூடிய அருமையான விழாவை தான் இன்றைக்கி சேகர் பாபு ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காரு. ஆகையினால தயவு பண்ணி எல்லாருமே நம்ம சாதாரண இருந்துடக்கூடாது, கடுமையாக நம்ம உண்மையில் உழைக்கணும். நம்ம உழைக்கிறதுக்கு பிறந்த கட்சி தான் திமுக. உழைக்கிற கட்சி தான் பூராமே அப்படித்தான் இருக்கான். எல்லாருமே உழைப்பு உழைப்பு உழைப்பு, அது தலைவரே அப்படிப்பட்ட ஆள் தான். ஆகையினால இது வந்து ஒரு பெரிய மாபெரும் விழா. இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறது அவர் ஜெயிச்சதுனால நடக்கக்கூடிய வெற்றி விழாவாக நான் நினைக்கிறேன். அவர் இந்த முறையுமே கடமையாக பெரிய வித்தியாசங்கள் ஜெயிச்சு மக்களுக்கு ரொம்ப நல்ல செய்வார். ஆகினால அவர் தீர்க்க ஆயுஷா கையால் சோகத்தோடு நல்லா இருந்து மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறத நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆயுஷோடு இருக்கணும் அவர். அன்னைக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா இதே மேடையில் அன்றைக்கி சொன்னேன். போன வருஷம் மார்ச்சில் இதே அண்ணன் நினச்சிக்கிட்டு நான் சொன்ன வரி தான். ஏன்னா அந்த வரியை திருப்பி இன்றைக்கி பாடுறேன்னு நினைக்காதீங்க, அதே வரி தான். ஒரு பாட்டில் சொன்ன பாட்டு தான். முதலமைச்சர் நம்மளை பார்த்து பாடுறாரு, நம்ம கழக பிள்ளைகளை பார்த்து முதலமைச்சர் பாடுறாரு. அதே வரியை நான் ஒரு 4 வரியை மறுபடியும் பாடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை மறந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. அடுத்தபடித்தான் அவர் நம்மளுக்கு அழகா நம்ம முதலமைச்சர் நம்மளுக்கு சொல்ற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம், அப்படித்தான் நினைக்கலாம். வழியினிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, வழியினிலே எத்தனையோ மேடு பள்ளம் உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா. நீ அஞ்சாமல் கடமையில் கண்வையடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா வெல்லடா. இதுதான், இதை நான் சொல்லலை, நம்ம ஐயா தமிழக முதலமைச்சர் நம்மளுக்கு சொல்கிறாரு. நம்ம கட்சி தொண்டர்களுக்கு கழக உறுப்பு பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு
இந்த எலெக்ஷனை நம்ம கடுமையாக உழைச்சி பெரிய வெற்றி அவருக்கு கையில் கொடுத்து மக்களுக்கு நல்ல செய்கிற அளவுக்கு அவருக்கு ஆண்ட ஆயுசையும் கொடுத்து பெரிய வெற்றியை நம்ம தரக்கு பாடணும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு தனக்கு எல்லோருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.